வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் பேக் டு பிஎம்கே ஹாப்பி ஜேர்னிஸ் ஜாய்ஃபுல் ஜப்பான் விளாக் சீரீஸுங்க. ஸோ ஆமாம், போன விளாக் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சூப்பரான என்த்ராலிங் புல்லட் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு ஜப்பானை இன்னும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ மெயின்லேண்ட் டோக்கியோக்கும் வந்தாச்சு. வந்தோடனே பார்த்தீங்கன்னா அடடா, இங்கேயும் நம்மளை செரி பிளாசம் பூக்கள் தான் வரவேற்குது. அதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா கலர் கலராக வெரைட்டியாக வேறு இருக்குங்க. அப்படி நாங்கள் இந்த டே 5 அன்றைக்கி வந்த முதல் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷின்ஜுகு கியூ நேஷ்னல் கார்டன். ஆமாங்க, ஸோ ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பார்க்ஸ்ன்னு சொல்லலாம். என்னடா பார்க்குங்கிற இப்படி இருக்குது அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஆமாங்க, நம்ம ஊர்லலாம் ஃபஸ்ட்டுலாம் பார்க்குக்கு தான் நம்ம மெயினாகவே போவோம் வெளில சுற்றி பார்க்குறதுனா. ஆனால் இங்கே பாருங்களேன், ஒரு பார்க் எப்படி வச்சுருக்காங்கன்னு. ஒன் ஆஃப் த கோ டு பிக்னிக் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் பீஸ்ஃபுல் ட்ராங்குவல் பார்க்ஸ் இன் ஜப்பான் மெயின்லேண்ட் டோக்கியோனா அது இந்த ஷின்ஜுகு கியூ நேஷ்னல் கார்டன் தான் சொல்கிறாங்கங்க. சுற்றி பாருங்களேன், எவ்வளோ மக்கள் இருந்தாலும் இந்த பசுமையான மரங்கள் அங்கே பாருங்கள், எல்லாம் லிட்ரலி மேட்டை போட்டு பிக்னிக் தான் பண்ணின்னு இருக்காங்க அங்கே. ஸோ அங்கே சும்மா உட்காந்தாலே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேறு எதுவும் ரிலாக்ஸேஷனுக்கு 10 இடம் போகக்கூட தேவையில்லை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பர்பான ஸ்பாட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எவ்வளோ பெரிய நகரத்தில் எவ்வளோ பெரிய க்ரீன் ஸ்பேஸ் வச்சு அதை அவங்க மெயின்டைன் பண்ணுறதே ஒரு அப்ரிஷியபிள் விஷயம். அதுலேயும் இந்த செரி பிளாசம் சீசன் அப்போ இயற்கையும் அது கூட சேர்ந்து இன்னும் அழகு விட்டுது பாருங்களேன். அதுதான் இந்த நேஷ்னல் பார்க்கோட ஒரு பெரிய ஹைலைட்டுன்னு சொல்லலாம். இது பார்க்குன்னு சொல்கிறதோட ஒரு ஃப்ளவர் எவனுன்னே சொல்லலாங்க. அதுவும் சாதாரணமாக பூத்து குலுங்கன்னா பரவாயில்லைங்க. அதோ பாருங்கள், வெரைட்டி கலரில் பிங்க்கு, ஒயிட்டு, பேபி பிங்க்கு, என்னென்னமோ கலரில் இருக்குது. சுற்றி பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த உட்காந்து அதை ஃபீல் பண்ணுறத விடுங்க, நம்ம கண்ணாலே பார்த்து ரசிக்கலாம் போல் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு மஸ்ட் விசிட் ஸ்பாட்டு தாங்க இந்த ஷின்ஜுகு நேஷ்னல் கார்டன். We are eating the Japanese food and we are exploring the Japanese food with our BMK leader. So far மக்களே, என்னதான் நம்ம சவுத் இந்தியன் சாப்பாடு எல்லா இடத்துலையும் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாலும் அந்த ஊருக்கு போனால் அந்த சாப்பாடும் சாப்பிடணும்ல. ஸோ அதுதான் நம்ம கெஸ்ட்டுக்கு ஸ்பெஷல் ஜாப்பனீஸ் கல்ச்சுரல் லஞ்சும் ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அது சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அடுத்து போன இடம் தான் த அசகுசா டெம்பிள். என்னடா என்னென்னமோ சொல்கிறான்னு தானே கேட்குறீங்க. ஆமாங்க, பேர் தான் வியர்டாக இருக்கும், ஆனால் இடம்லாம் படுபயங்கரமாக இருக்கும். இந்த பெரிய ரெட் லேண்டனை பார்த்தாலே தெரியும், அதுதான் நம்மளை வரவேற்கும். இதுக்குள்ளே ஒரு 500 மீட்டருக்கு மேலே நடந்து போகணுங்க. ஸோ போகிற வழிபாலாவே பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டு, அதை தாண்டி டெம்பிள். ஸோ ஷாப்பிங் ஸ்ட்ரீட்னால் நம்ம ஊர் மாதிரி இல்லை, அதுவும் இருக்கு. அவங்க கலாச்சாரப்படி அந்த ரெட் லேண்டன்ஸ்லாம் அந்த வழி ஃபுல்லாக தொங்கினே வருது பாருங்கள், சிம்பாலிக்காக. ஸோ இது ஆக்சுவலி ஒரு புத்திஸ்ட் ஷ்ரைன் தான். ஸோ அதை குறிக்கிற வகையில் அதுக்கு உள்ளே போகிற ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டும் அது மாதிரி தான் இருக்குது. ஸோ ஷாப்பிங்கும் பண்ணலாம், நம்ம உள்ளே போய் டெம்பிளையும் விசிட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு 2-in-1 பொனான்ஸா தான் இது. அப்படியே இந்த நக்காமிசி ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டை தாண்டி உள்ளே போனாலே நம்ம கண்ணுக்கு அதிசயமாக எவ்வளோ லேண்டர்ன்ஸ் பாருங்கள். அதுவும் இந்த ஜாப்பனீஸ் மொழியிலே எல்லாம் எழுதியிருக்கு. ஸோ இதை பார்க்கவே வியப்பாக மட்டும் இல்லைங்க, இது வந்து அவங்க ட்ரெடிஷன் படி த டெம்பிள் ஆஃப் மர்சின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பேசிக்லி ஒரு புத்தர் பேஸ் பண்ண கோயில்னால இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புத்தரை வந்து உருவ வடிவில் வழிபடுறதுனால அந்த வகையில் வந்து ஒரு கிரேட்டான டெம்பிள்னு இந்த அசகுசா டெம்பிளை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாங்க, இவங்க எவ்வளோ பியூரிட்டிக்கு மதிப்பு தராங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே வர்ஷிப் எல்லாம் ஊதுவத்தி வச்சு தான் பண்ணுறாங்களாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளே உள்ள ஊதுவத்தி வச்சு வர்ஷிப் பண்ணோன்னா கை காலெலாம் கழுவிட்டு அந்த
நம்மளை நாமளே ப்யூரிஃபை பண்ணிக்கிட்டு தான் உள்ளே போய்க்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம எவ்வளோ ஒரு சைடில் மாடர்னான ஜப்பானை பார்த்தாலும் இன்னும் அவங்க ட்ரெடிஷன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி ஹெரிட்டேஜஸான ஜப்பானையும் நம்மளால் ஒரு சைடில் பார்க்க முடியுதுன்னு தாங்க சொல்லணும். ஸோ காலையில் பார்த்தது ஒரு எக்ஸ்ட்ரீம்னா இது இன்னொரு எக்ஸ்ட்ரீம். இந்த அசகுசா டெம்பிள் கண்டிப்பாக ஜப்பான் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜில் ஒரு முக்கியமான விசிட்டட் சைட்டு. அண்ட் மக்களே இதை முடிச்சுட்டு நம்ம வந்த இடம் தான் அது ஐடென்டிட்டி ஆஃப் டோக்கியோ ஜப்பான்னே சொல்லலாங்க. நான் சொன்னேன்ல 2 சைடு இருக்குன்னு, அதோட இன்னொரு எக்ஸ்ட்ரீம் த மோஸ்ட் மாடர்ன் சைட் தான் த எனாமஸ் டோக்கியோ டவர். ஆமாங்க, த ஈஃபில் டவரை இன்ஸ்பிரேஷனாக வச்சு கிட்டத்தட்ட 350 மீட்டர் கிட்ட ஓங்கி நிற்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் டவர்ஸ்ன்னு சொல்லலாம். ஆக்சுவலி இது ஒரு கம்யூனிகேஷன் டவர் தான், அதாவது நம்ம ஊர் செல் டவர் மாதிரி தான். ஆனால் இதை பில்ட் பண்ண விதமும் இதோட ஆர்கிடெக்சரல் ஸ்பேனும் எந்த அளவுக்கு இருக்குன்னா ஜப்பான் காலனியாக இருந்த காலத்தில் அமைச்ச ஒரு டவர்னா பார்த்துக்கோங்களேன். அதுலேருந்தே புரியும் ஜப்பானோட ஐகானிக் ஒரு பவரும் ஆர்கிடெக்சரல் ஹிஸ்ட்ரி பற்றி. அதுவும் சன்செட் ஆகிற நேரத்தில் அந்த டவரோட அப்சர்வேஷன் டெக்குக்கு நாங்கள் போனோம் பாருங்கள். பர்ஃபெக்ட் ஸ்பாட் அண்ட் டைமிங்கு. அதை அப்சர்வ் பண்ணி நம்ம கண் குளிர பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, ஒரு ஐகானிக் ஃபோட்டோ ஸ்டாப்பாகவும் இருந்ததுன்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தில் மஸ்ட் விசிட் ஸ்பாட். Yet another beautiful day comes to an end in this beautiful countryன்னு தாங்க சொல்லணும். ஆமாம், இந்த vlog ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செம்ம வெரைட்டியாக இருந்திருக்கும். ஸோ ஒரு பக்கம் வந்து பாரம்பரியமான கோயில், இன்னொரு பக்கம் ஒரு ஷாப்பிங்கு, இன்னொரு பக்கம் வந்து ஒரு மாடர்னான ஒரு பிளேஸுன்னு சொல்லிட்டு எல்லாம் கலந்த கலவை தான் இந்த கண்ட்ரி. எந்த டெஸ்டினேஷன் போனாலும் அதில் எல்லா வகையான சைட் சீயிங் பிளேஸஸும் கவர் பண்ணுங்கிறது தாங்க நம்மளோட மோட்டோவே. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் பேக்கேஜஸையும் வந்து கஸ்டமைஸ்ட் ஐட்னரிஸோடு நாங்கள் வந்து காஸ்ட் ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டில் கொடுத்துன்னு இருக்கோம். ஸோ கெஸ்ட்டு எந்த ஒரு சைட் சீயிங் பிளேஸையும் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் எங்கள் இதுவே. ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோ இருக்குங்க. ஸோ ஜப்பானோட கடைசி வீடியோ விலாகில். ஸோ அதில் டோக்கியோவை இன்னும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த விலாகையும் பார்க்க. ஸோ என்ன பேக்கேஜஸ் வேணும்னாலும் நீங்கள் BMK ஹாப்பி ஜர்னியை எப்போதும் அணுகலாம் காஸ்ட் ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டில் ஃபார் போத் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் டெஸ்டினேஷன்ஸ்க்கு. ஸோ அடுத்த விலாகில் சந்திப்போம். அது வரைக்கும் அன்டில் நெக்ஸ்ட் டைம்.